Hello viewers, welcome to Smart Study. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அல்ஜிப்ரா எக்ஸாம்பிள் 2.21 தான் பார்க்க போகிறோம். என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். How many distinct words can be formed using all the letters of the following words? என்ன கேட்குறாங்கன்னா இங்கே 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வேர்டை வச்சு இந்த வேர்ட்ஸில் இருக்க லெட்டர்ஸை நம்ம மாற்றி போட்டு எவ்வளோ வேர்ட்ஸை நம்மளால் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்குறேன். ஓகேங்களா, இந்த வேர்டில் இருக்க லெட்டர்ஸை நம்ம மாற்றி போட்டு எவ்வளோ வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும், அதுதான் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேர்டு என்னென்னா மிசிசிப்பின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா கொடுத்துருக்க வேர்டை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஓகேங்களா, டோட்டல் வேர்ட்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். சாரி, டோட்டல் லெட்டர்ஸ்னு வரும். டோட்டல் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 2 பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. டோட்டல் லெட்டர்ஸ் 11 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 11 போட்டுக்கலாம். இப்போ ஒரு லெட்டரையும் நம்ம செப்பரேட்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எம்ன்னு இருக்கா, அப்போ எம்ன்றது இங்கே எத்தனை வாட்டி இருக்குது, 1 டைம் தான் இருக்குது. ஸோ 1. நெக்ஸ்ட் ஐ இருக்கா, ஐ பாருங்கள் 1 2 3 4 டைம்ஸ் இருக்கா. எஸ் பாருங்க 1 2 3 4 எஸ்ஸும் 4 டைம்ஸா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பி, ஐ நம்ம ஆல்ரெடி போட்டது. ஸோ பி, அப்போ பி பாருங்கள் பின்றது 2 வாட்டி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேர்ட்ஸை நம்ம இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்கள். இப்போ டோட்டல் லெட்டர்ஸ் 11 இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது 11 ஃபேக்டோரியல் பண்ணணும். 11 ஃபேக்டோரியல் பை இதில் எது பெரிய நம்பர் பாருங்கள் 4ஆ. ஸோ 4 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு பாருங்கள் மறுபடியும் 4 இருக்குது. ஸோ 4 ஃபேக்டோரியல். நெக்ஸ்ட்டு அதை விட பெரிய நம்பர் 2. ஸோ 2 ஃபேக்டோரியல். லாஸ்ட்டில் 1 தான் இருக்குது. நம்ம என்ன பண்ண தேவையில்ல, 1 நம்ம போட தேவையில்ல, ஆல்ரெடி 1 இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா, இப்போ இந்த லெட்டரோட ஆன்சர் என்னென்னா இதுதான். இதை நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறதுனால கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி போடலாம். எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணனா 11 × 10 × 8 அப்படியே நீங்கள் 1 வரைக்கும் போட்டால் அதை மல்டிப்ளை பண்ணி ஹவு மெனி வேர்ட்ஸுன்றதை ஆன்சராக போடலாம். பட் இந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடுத்த வேர்ட் பாருங்கள் மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்கா. ஸோ அதே போல் டோட்டல் லெட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இதுலேயும் பாருங்கள் 11 தான் இருக்குது. ஸோ 11. நெக்ஸ்ட்டு எம் பாருங்கள், எம் ஈக்குவல் டு 1 2 டைம்ஸ் இருக்கா. நெக்ஸ்ட்டு ஏ ஈக்குவல் டு 1 2 அதுவும் 2 டைம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு டீயும் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ டி. ஹெச் பாருங்கள், ஹெச் 1 டைம் தான் இருக்குது. ஸோ நம்ம 1 டைம் மட்டும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இயும் பாருங்கள் 1 டைம் தான் இருக்குது. எம் ஆல்ரெடி போட்டாச்சு, ஏ ஆல்ரெடி போட்டாச்சு, டியும் ஆல்ரெடி போட்டாச்சு. ஐ பாருங்கள், ஐன்றதும் 1 டைம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு சி ஆல்சோ 1 டைம். அண்ட் எஸ்ன்றதும் 1 டைம் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண பாருங்கள். ஸோ இதே போலங்க நம்மளுக்கு டோட்டல் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம ஃபேக்டோரியலாக போட்டுக்கணும். டோட்டல் லெட்டர்ஸ் 11 இருக்குது. ஸோ 11 ஃபேக்டோரியல் பை அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் அதிக நம்பர் எதுனா 2. 1ன்றதை நம்ம போடவே தேவையில்லை. 1 நம்ம போட்டாலும் ஒன்று தான், போடனாலும் ஒன்று தான். ஸோ அதுக்கப்புறம் இருக்க நம்பர்ஸை பார்க்கலாம். 2 இருக்கா. ஸோ 2 ஃபேக்டோரியல். இன்னொன்று பாருங்கள் 2 ஃபேக்டோரியல் ஆல்சோ 2 ஃபேக்டோரியல். ஓகேங்களா, இப்போது இதுதான் என்னென்னா இதோட ஆன்சர். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாங்க. பட் இந்த மாதிரி போட்டாலே உங்களுக்கு என்ன கிடச்சுன்னா ஃபுல் மார்க்ஸ் அடிச்சிடும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.